ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க மணப்பெண் சமையல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ரெசிபியோட நேம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான சைவ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான பச்சை பயிறு ப்ளஸ் காராமணி, இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் கல் இருக்கும். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அரைச்சிடுங்க நல்லா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி லைட்டாக 2 வதக்கு வதக்குனா போதும். வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், எண்ணெயில் போட்டு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ண போறீங்க. 2 கையில நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை நல்லா பால் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மீனா ரெடி பண்ண போறோம். ஸோ இதை மீன் ஷேப்புக்கு நல்லா உங்க கையில உருட்டிக்கோங்க. இந்த குழம்ப மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். உங்களால் தானிய வகையை எதுலேயுமே சேர்த்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி குழம்பு ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக சாப்பிடலாம். நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. மீனில் நடுவில் ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ஹோல். ஒரு புது வகையான குழம்பும் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இட்லி குண்டானில் தட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி மறுபடி எடுத்துக்கோங்க. ஜார் எடுத்துட்டு அதில் பெரிய வெங்காயம் 2 நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட், இதிலே சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு ஒரு 20 பல்லு, இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்க எவ்வளவு வேணாலும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே சில்லி பவுடரோட விட்டுறாதீங்க. குழம்பு மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ இந்த கரைசல்லே நல்லா கரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் இதிலே செக் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விடா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். அப்போ தான் எப்பயுமே மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகும் மீன் குழம்புக்கெலாம்.
நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வேலை தான். எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு புதுவிதமான குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவியில் வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ண வரும். நல்லா ஸ்லேஸாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தானிய வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்புல வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து தானிய வகையில் இருக்க பச்சை வாசனை வந்து போயிட்டு குழம்புல வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலும் உடஞ்சிரும். ஸோ 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பச்சை வாசனை போயிடுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மீனை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து மீனை ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை வந்து போட்டுருங்க. சைவ மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசனை போகணும். அந்த தானிய வகையில் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆவி கட்டினாலும் லைட்டாக பச்சை வாசனை இருக்கும். அது போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் போட்ட பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து மீனை வந்து பச்சை வாசம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் அதிகமாக நீங்கள் விட தேவையில்லை. விட்டிங்கன்னா காரம் எல்லாம் அடங்கிடும். ஸோ தேங்காய் பால் வந்து ஒரு 3 பத்தை இல்லை 4 பத்தை மட்டும் அது போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து அந்த பால் மட்டும் ஊற்றிக்கிட்டா போதும். நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சைவ மீன் குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, நீங்கள் ரெடி பண்ணி ஆவி கட்டி வைக்கிற மீனை வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குழம்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுங்க மறக்காமல். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா குழம்போட ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சூடான சாப்பாடோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப எனர்ஜியான ஃபுட். இது பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஆவி கட்டி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில்